இன்னைக்கு வந்து டேட் வந்து 10/10/2024. நாளைக்கு 11 எங்க அண்ணனோட மேரேஜ். ஆனா இன்னைக்கு வந்து நான் பிரிண்டரோட கேட்ரேஜ் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட ஜிஎஸ்டி ஃபைலிங் 2 ஜிஎஸ்டி பண்ணணும். ஒன்று வந்து சிம்ஸ்னூரா ட்ரேடர்ஸ், இன்னொன்று வந்து சிம்ஸ்னூரா பட் என்டர்பிரைசஸ். இந்த மாதிரி ப்ரெஷர்ல இருக்கேன். இதுக்கிடையில வந்து நான் வந்து கடைக்கு வேற போகணும். முதல்ல என்ன பண்ணேன்னா காலையில எழுந்து பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். என்ன அப்போ வந்து மீஷோ வந்து ரொம்ப கம்மியா தான் எடுத்தேன். அதை கரெக்டா முடிச்சிட்டேன். முடிச்சிட்டு நான் கடைக்கு போறேன். அப்ப எங்க சித்தி வந்து என்ன அங்க விட்டுறியாப்பா அப்படின்னாங்க. எங்க சித்தியும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் விடலான்னா அவங்க சேட்டுக்கல்ல நின்று ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அது வேற எனக்கு விட்டு போயிடலாமா கூட தோணுச்சு அந்த இதுல. சரி வா சித்தி, அதுக்கப்புறம் ஏறி அதுக்கப்புறம் அவங்களை வீராசில விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கடைக்கு போயிட்டேன். போயிட்டு வந்து பேக்கிங் வேலை கரெக்டா முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜிஎஸ்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கா போயிடலான்ட்டு முதல்ல சிம்ஸ்னூரா ட்ரேடர்ஸ் எடுத்து ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ணிட்டேன். அதை ஃபைல் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை விட்டு தான் ஃபைல் பண்ணி விட்டுட்டு டைரக்டா அந்த டோனரை எடுத்துட்டு மவுண்ட் ரோடுக்கு போயிட்டேன். மவுண்ட் ரோடு போய் அவர்கிட்ட கேட்கும் போது அவரு வேலை செய்வாரு, அந்த ஆர்சி ஆட்டோமேஷன் வேலை செய்வாரு. என்ன பண்ணாருன்னா அந்த கேட்ரேஜை எடுத்துட்டு போய் எங்க ஃபில் பண்ணானோ அங்க போயிட்டு வந்தாரு. என்கிட்ட போன்ல மாடல் எல்லாம் கேட்டாரு. கேட்ரேஜை பவுடர் கொட்டு மீதி காசு என்கிட்ட கொடுத்துட்டாரு, இந்தப்ப வேலை செய்வதுன்ட்டு. அப்போ ஒரு நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அந்த கம்பெனியோட நேர்மை எனக்கு ரொம்ப கரெக்டா பிடிச்சிருந்தது. அப்புறம் அவர்கிட்ட புது டோனர் வாங்கினா எவ்வளோன்ட்டு டீட்டெயிலாம் கேட்டேன். 1850 ரூபா என்னமோ சொன்னாங்க. சரி வெளியே வந்து விசாரிச்சு பார்க்கலான்ட்டு சில கடைகள்லாம் கரெக்டாக விசாரிச்சேன். அதுக்கப்புறம் இந்த சிப்பு மாற்ற முடியுமான்ட்டு ஒரு 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 கடையில போய் கேட்டேன். அப்ப அந்த சிப்பு மாத்தலாம்னா அங்க உள்ள போனா ஃபுல் பிரிண்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்க போய் சிப்பு மாத்தினா அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப என்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு டோனர் இருந்து அது பண்ண முடியாதுன்ட்டாங்க. அது அவர்கிட்ட காட்டி இது பண்ண முடியாதுப்பான்ட்டாரு. பேண்டம் வந்து சைனா மாடலு, நீ ஒரு வாட்டி தான் ரீஃபில் பண்ண முடியும், ரீஃபில் பண்ண வேலை செய்யாதுன்ட்டாரு. சரி இந்த காட்டி இதை ரீஃபில் பண்ணதுக்கு ஒரு T50, சிப்பு மாத்துக்கு ஒரு T50, ஆனா கேரண்டி இல்லை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் விசாரிச்சேன். ஒரு 800 ரூபாய் கொடுத்தா நான் இதே மாரி ஒரு டோனர் கொடுத்துரும், ஆனா அது கம்பெனி இல்லை, நார்மல் தான், அது நல்லா வேலை செய்யும்னாரு. நான் அவர்கிட்ட இந்த டூப்ளிகேட்டும் ஒரிஜினலுக்கும் என்ன வித்தியாசம் அந்த மாதிரிலாம் கேட்டேன். அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. இன்னொருத்தர் வந்து சொன்னாரு இந்த மாதிரிப்பா அந்த மாதிரிப்பா. சரி ஓகேண்ணா, நீங்க சிப்பு மட்டும் மாத்துங்க, நம்ம வீட்டுல ஒரு பவுடர் இருக்கு, அதை போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் பார்த்தா அப்ப சிப்பு இல்லை. அப்புறம் நான் யோசிச்சேன், நம்ம ஏற்கனவே ஒரு டூப்ளிகேட் வாங்கினோம், அது சில மாசம் தான் வந்தது, அதுக்குள்ள இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் வந்துச்சு. ஆனா ஒரிஜினல் ஒன்று இருந்தது, அது ரொம்ப நாள் வந்துட்டு இருந்தது, அது நம்ம பவுடர் போட்டு யூஸ் பண்ணோம், அது நம்ம தப்பா போட்டதுனால ப்ராப்ளம், அதனால நான் புதுசு வாங்கலான்ட்டு 1800 ரூபாய் 50 ரூபா கொடுத்து புது பேண்டம் டோனரை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சில டைம் இருந்தது, அதுக்கப்புறம் சிம்சோனா என்டர்பிரைசஸ் ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுட்டு ஒன்று 2 பெண்டிங் வேலைன்னா நம்ம சாஜித் பேன் கார்டு, அதுக்கப்புறம் ராமநாதர் டிமாண்ட் நோட்டீஸு, இந்த பேன் கார்டு, இந்த பெண்டிங் தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன். ஓரளவுக்கு நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அதுதான் நாளில் நடந்தது.